லைஃப்பில் ஒரு பிகஸ்டான ஒரு ஸ்கேம் இருக்குது, ஒரு லாய் இருக்குது. என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, பணத்தை பற்றி. பணம் சம்பாதிக்கணுன்னா ஹார்ட் ஒர்க் இருந்தே ஆகணும்னு சொன்னது வந்து பிகஸ்ட் ஸ்கேம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, கரன்சின்னு அதுக்கு பேர் வச்சதே ஒரு காரணம் இருக்குது. உங்கள் கரன்சி படி உங்கள் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகணும். இஃப் யூ எவர் ஃபீலிங் ஸ்டாக், and also if you ever feeling that your connection with money is unhappy, ஐயோ மாத கடைசியை பற்றி தயவு செஞ்சு எனக்கு தலை வலிக்குது, தச்சு மாத கடைசி பற்றி எனக்கு வந்து நினைவுபடுத்தாதீங்க. பிகாஸ் அவ்வளோ விஷயம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு டியூஷன் ஃபீ கட்டணும், ரெண்டல் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், எடுக்கிற சம்பளம் வர்றதும் தெரியுது, போகிறதும் தெரியுது. இஃப் திஸ் இஸ் யுவர் ஸ்கிரிப்ட் அபவுட் மணி, அபவுட் யுவர் லைஃப் ஸ்டைல், then do you think money will flow to you? நீங்கள் வேதனைப்படுற எனர்ஜி ஃப்ரீக்குவென்சியை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னலாக அனுப்புறனால, இல்லை அழுகுறனால, இல்லை நான் அழுதா மனம் வருந்தி உருகி கதறி அழுது ஒரு 10 பேர்கிட்ட போய் காசு கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஜேலஸ் பட்டு வேதனைப்பட்டா இந்த மாதிரியான சிக்னலை ஒரு இமோஷனலாக நான் செஞ்சு அனுப்பும்போது பிரபஞ்சம் தமிழ் படத்தில் வர மாதிரி மரம் இறங்கி வரும். பிரபஞ்சம் எனக்கு அப்படியே அந்த பணத்தை கூறியை பிடிச்சிட்டு கொட்டும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்க, உங்கள் பிலீஃப் சிஸ்டம் வச்சுருக்கீங்க. திஸ் இஸ் ஹவு டு அட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் ஆக்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸில் இது இருக்குன்ட்டுனா தென் ஐ எம் வெரி சாரி ஃபார் யூ கைஸ். திஸ் இஸ் நாட் த வே. நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக 3 ரிச்சுவல் செய்யலாம். மொதல் ரிச்சுவல் வந்து என்னென்னா, கரன்சி வந்து ஃப்ளோ ஆகணும் இல்லையா? ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், இந்த அன்னதானம் இதையும் தவிர்த்து ஒரு விஷயம் பண்ணலாம் ரேண்டமாக ஈஸியாக. நான் எப்பயுமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டுனா, ஒரு காஃபி தான் குடிக்க போகிறேன், சாப்பாடு தான் வாங்குறப்போ என் பின்னாடி கீழே நிற்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், பேசிட்டு அவங்க என்ன வாங்க போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்டரை நானே சொல்லிவிட்டு நான் பே பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம ஜாமாவாக வாங்கி கொடுக்கும்போது அதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்னடா ஸ்ட்ரேஞ்சாக கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போலாம் எல்லாருமே அப்பக்கப்போ ஃபோனை தூக்கிடுறனால எல்லாருமே எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க இப்போலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ரெண்டமான ஆளுங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று, ஸோ தட் தே ஃபீல் ஸ்பெஷல், கைண்ட் ஆஃப் ஹாப்பி. அதில் ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கிறது தான் நான் நம்புவேன். கோயிலெல்லாம் கூட போய் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானம் செய்கிறோம், கோயிலில் வந்து விளக்கு ஜாமான்லாம் வாங்கி சப்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயமும் ஆக்டிவாக பண்ணுவேன். குட்டி குட்டி விஷயங்கள் எதிர்பாரா விதத்தில் ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது நீங்கள் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எனக்கு பிடிச்சமான ஒன்று நான் சொல்கிறேன், ரிசிப்ட் ரிச்சுவல் நான் சொல்லுவேன். ரிசிப்ட் ரிச்சுவல்னால் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஒரு லெட்ஸ் சே இஃப் யூ ஹேவிங் சம்திங் பிக் கமிட்மெண்ட், இந்த மந்த்லேயே நான் கூட காசு கட்ட வேண்டியதே இதுக்கு தான்ப்பா அப்படின்ற ஒரு பில்லை எடுத்துகிட்டு நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டோன்னே அந்த பில்லை அழகாக நான் அன்ஃபோல்ட் பண்ணி அழகாக மடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஜேர்னலிங் மாதிரி அதில் எழுதுவேன். எனக்கு இந்த காசை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு, ஆட்களுக்கு, பிஸ்னஸ்க்கு நன்றி. எனக்கு இப்போ லெட்ஸே என்கிட்ட கோச்சிங் எடுக்கிறாங்க ஒருத்தவங்க, ஸோ அவங்க என்கிட்ட பேக்கேஜ் எடுக்கிறாங்க பே பண்ணி இல்லையா? ஸோ அவங்களுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்குவேன். அவங்க ஃபேமிலி என்றைக்குமே வந்து அவங்க லைஃப்பில் அன்னம் இருக்கணும், அவங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து ஜென்வினாக வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு என் பிஹாஃப் நான் ப்ரேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த ரிசீட்டை வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு முடிஞ்ச குறைஞ்சி அதை என் கூட நான் கேரி பண்ணுவேன். நார்மலாக பழைய ரிசீட் பழைய பில்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் நான் அதை பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். அந்த பணம் வந்து அந்த பணத்தை அந்த கமிட்மெண்ட்டை கட்ட கௌரவமாக முடிஞ்சதுனால அந்த பணத்தை கொடுத்தவங்க, அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கின அனைவருக்குமே நான் நன்றி சொல்லிட்டு அந்த ரிசீட்டை நான் வச்சுக்குவேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் இட்ஸ் ரியலி ஒர்க்ஸ் லைக் மேஜிக் ஆக்சுவலி. இல்லை ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா, லெட்ஸே உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஜாமான் வாங்குறீங்க, அது டிக்டாக்லேயோ இல்லை எங்கே வாங்குறீங்களோ பிடிச்சமான ஒரு ஜாமான் வாங்குறீங்க, அதுக்கான பில், அதுக்கான பணம் கட்டின பில்லை அதே மாதிரி ஓகே என்னோடய ஹெல்த்து, என்னோடய கை கால் ஆரோக்கியமாக இருக்குது, என் பேச்சு திறமையோ இல்லை என்கிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயத்தினால நான் அந்த காசை ஏர்ன் பண்ணி எனக்கு பிடிச்சமான விஷயத்த நான் இப்போ ஓன் பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த வாய்ப்பை அமைத்து அடுத்த அனைத்து பிரபஞ்சத்துக்கு, மனுஷருக்கு, எல்லாருக்கும் என் மனதான நன்றி அப்படின்னு எழுதிட்டு you can write it in any language guys, there's not a problem, that's not an issue, okay? ஏன்னா யூனிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் your frequency, not your language. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு விஷயமாக நீங்கள் உங்கள் பேக்கில் இல்லை உங்கள் ஸ்டடி ரூமில் இல்லை உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கலாம். எங்கே நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பார்ப்பீங்களோ அது கூட எங்கேஜிங் பண்ணுவீங்களோ நீங்கள் அங்கே வந்து வச்சுக்கலாம். இட்ஸ் அ
இட்ஸ் அ வெரி ஃபனி வே தட் யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் கிராட்டிடியூட். அண்ட் தென் ஃபைனலாக வந்து என்கிட்ட வந்து ஒரு என்வலப் வச்சுருப்பேன். அது இப்போ காணோம், பட்ஸ் ஓகே. அந்த என்வலப்பில் வந்து நீங்கள் கலராக வாங்கலாம். பப்பிலெலாம் கூட கிடைக்கும். கோல்டு கலர் கிடைக்கும், பிளாக் கலர் கிடைக்கும். இட்ஸ் அப் டு யூ. இல்லை இஃப் யூ சம்மன் அ வெரி க்ரியேட்டிவ் பர்சன், நீங்கள் சொந்தமாக ஒரு என்வலப் கூட அழகாக செய்யலாம். இல்லை என்வலப் பதிலாக யூ கேன் ஹேவ் சம்திங் எல்ஸ், மேபி லைக் அ புக் ஆர் வாட் எவர். நீங்கள் அங்கே என்ன செய்வீங்க அப்படின்ட்டுனா, எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த் உங்களால் முடிஞ்ச பணம், 1 வெள்ளி 2 வெள்ளி கூட இருக்கலாம், பிளெஸ்ஸிங் மணி, எமர்ஜென்சி மணி, ஹாப்பி மணின்னு சொல்லிட்டு அந்த காசை வச்சு மனசார பூஜை அறையில் எதுவும் ப்ரே பண்ணிவிட்டு இந்த என்வலப்பில் வந்து நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதை வந்து நான் அங்கங்கே சோக் பண்ணி வைப்பேன் என் வீட்டில். ஓகே, என் வீட்டில், என் ஆஃபீஸில். அதுக்கு நம்ம வந்து பப்ளிக்லலாம் அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ wherever you feel safe நீங்கள் அங்கே வைக்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் ட்ரஸ்ட் மீ உங்களுக்கு பணம் தேவைப்படுறப்ப இந்த என்வலப் வந்து அந்த என்வலப் மேலே வந்து ஓவர்ஃப்ளோ மணின்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த ஓவர்ஃப்ளோ வாட்டர் பார்க்குறப்ப இதில் எவ்வளோ காசு இருக்கா, இதில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேண்ணா, ஓவர்ஃப்ளோ அப்படியே நம்மளுக்குள்ளே ஒரு உற்சாகம், ஒரு ஆர்வம், ஒரு எனர்ஜி வந்து மணி பற்றி வந்து பிறக்கும். ஸோ இந்த மாதிரி போரிங் இல்லாமல் பவர்ஃபுல்லாக, ஈஸி எட் பவர்ஃபுல்லான வேஸில் நீங்களும் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் கற்றுக்கணும், என்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எஸ் there's no direct call, ப்ளீஸ் பயோவில் நம்பர் இருக்கும் 01266911634. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அங்கே ஆட்டோ மெசேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு புக்கிங் எடுத்தீங்கன்னா நம்ம உங்கள் திசா புத்தி, உங்கள் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, ஜோடியா படி உங்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்றதை தரவாக செக் பண்ணிவிட்டு டுகெதர் உங்களுக்கு என்ன வகையான டெக்னிக், என்ன வகையான கோச்சிங் நம்ம வந்து கொடுக்கலான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓம் நம சிவாய.